எல்ஐகே, மிஸ்டர் எக்ஸ், பூத் பங்களா, துரந்தர் 2 இன்னும் சில படங்கள். இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் கோவான்னு சொல்லியிருந்தாலுமே, மோஸ்ட்லி நெறைய பேர் இனிது இனிது அப்படிங்கிற கரெக்ட்டான ஆன்ஸர சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இனிது இனிது தான். அதுல வந்து வாழ்க்கை ஒரு வானம் போல அப்படிங்கிற பாட்டு, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், பிரபு பிரபாகரன், ஐ எம் ஸ்பேஸ் மேன், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் சஞ்சய் குமார் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட். ஸோ இதை பார்த்தோன்னே இது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த படத்துல முக்கியமான விஷயத்த இந்த கான்செப்ட் ஆர்ட்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்க என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் சரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படம் நேற்று 27வது நாள் இந்தியாவில் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. 71 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 82 கோடியே 44 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்டேட் ஆகல. அதை நாளைக்கு வீடியோல நான் அப்டேட் பண்றேன். லீ குரோனின்ஸ் த மம்மி இந்த படம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 33 லட்சம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. டோட்டலா இந்த படம் 5 நாள்ல 14 கோடியே 79 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படமே வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்டேட் ஆகல. அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். துரந்தர் 2 நேத்து 34வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 68 லட்சம், 1343 கோடியே 38 லட்சம் இந்தியாலையும், 1765 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். இந்த படம் 2000 கோடி வசூல் வரும் அப்படின்லாம் நம்ம நிறைய கற்பனை பண்ணியிருந்தோம். அது ஓப்பனிங் வீக்கெண்ட், செகண்ட் வீக்கெண்ட் கூட நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு மேல வச்சிருந்தோம். ஆனா லேட்டரா போக போக வசூல் கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த படம் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய தங்கலை பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2070 கோடிக்கு மேல 2000 கோடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய புஷ்பா 2 பாகுபலி 2வோட கலெக்ஷனை பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்போதைக்கு இந்திய சினிமாலே டாப் 5 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸை பார்ப்போம். அதுல துரந்தர் 2 எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். தங்கல் தான் முதல் இடத்துல இருக்கு 2071 கோடி, பாகுபலி 2 1788 கோடி, புஷ்பா 2 1783 கோடி, துரந்தர் 2 1765 கோடி. ஸோ துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1317 கோடி. இப்ப துரந்தர் 2 பாத்தீங்க அப்படின்னா 1765 கோடி இருக்கு. இன்னும் ஒரு 18 கோடிக்கு மேல வசூல் பண்ணா புஷ்பா 2வோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுது. 23 கோடிக்கு மேல வசூல் பண்ணா பாகுபலி 2வோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுது. இதுல எந்த பொசிஷன்ல துரந்தர் 2 வரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2வோட கலெக்ஷனை பிரேக் பண்றதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்கு. ஆனா இப்பவே நம்ம 2 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் 1.5 கோடி போட்டா கூட இன்னும் இந்த படம் ஒரு 20 நாள் தியேட்டர்ல ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பா கலெக்ஷன் எடுக்கும். ஏன்னா 58 நாள் கழிச்சு தானே இந்த படம் ஓடிடில வருது. கண்டிப்பா எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பூத் பங்களா நேத்து 5வது நாள் இந்தியாவில் 8 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 72 லட்சம். டோட்டலா 86 கோடியே 92 லட்சம் இந்தியாலையும், 31 கோடியே 52 லட்சம் ஓவர்சீஸ்லயும், 118 கோடியே 44 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கல் பண்ணிருக்கு. 120 கோடி பட்ஜெட். டக்காய்ட் அப்படிங்கிற படம் நேற்று 12வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 71 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம், 54 கோடியே 71 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 60 கோடி பட்ஜெட். அப்புறம் மலையாளம்ல வாழ 2 ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்ட நோக்கி போய்கிட்டு இருக்கு. நேற்று 20வது நாள் கேரளால 1 கோடியே 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் கேரளால 115 கோடியே 66 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 11 கோடியே 97 லட்சம், ஓவர்சீஸ்ல 88 கோடியே 76 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் வந்து 216 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 5 கோடி கிட்ட வசூல் பண்ணாலே போதுங்க. இந்த படம் தாங்க கேரளாவோட ஹையஸ்ட் கிராசரா மாற போகுது. இத்தனைக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது, பெரிய விஎஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஸ்டார்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டார்ஸ் தான். உங்கள எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? எதனால இவ்வளவு பெரிய ஹிட் இந்த படத்துக்கு ஆச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் ஒவ்வொரு நாளுமே இந்த படத்துக்கு இன்க்ரீஸ் இருக்கு. நேற்று 12வது நாள் கேரளால 1 கோடியே 11 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 63 லட்சம், 13 கோடியே 8 லட்சம் கேரளாலையும், 20 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீக் இந்த படம் மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். செகண்ட் வீக் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். அப்புறம் பள்ளி சட்டம்பி அப்படிங்கிற படம் 8வது நாள் கேரளால 48 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம்,
14,69,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. எல்ஐகே பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படம் 12வது நாள் தமிழ்நாட்டுல 68 லட்சம், உலகம் முழுக்க 91 லட்சம். 32,93,00,000 தமிழ்நாட்டிலையும், 59,90,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு பெரிய பட்ஜெட் படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு தோல்வி படமா அமையுதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த பட்ஜெட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஆர்யா அவர்களோட மிஸ்டர் எக்ஸ் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 11 லட்சம், உலகம் முழுக்க 77 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 3,43,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,03,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 44 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 67 லட்சம், உலகம் முழுக்க 5,57,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். கண்டிப்பா இந்த படம் வரப்போற நாட்கள்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டுல 56,65,00,000, கர்நாடகால 4,18,00,000, கேரளால 1,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,30,00,000, ஓவர்சீஸ்ல 24,53,00,000, உலகம் முழுக்க 87,91,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 135 கோடி, 74,50,00,000 தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 45 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. வசூல் ரீதியா இதுவரையும் வந்த 2026ல ஹையஸ்ட் கிராசரா பராசக்தி இருந்தாலுமே வசூல் ரீதியா ஒரு பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இதுக்கு முந்தைய படமான மதராசியுமே ஒரு ஃபிளாப்பான படமா தான் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பராசக்தியுமே ஒரு ஃபிளாப்பான படமா அமைஞ்சிருக்கு. 2 படத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னா, 2மே ஹியூஜ் பட்ஜெட். சிவகார்த்திகேயன் அவர்களோட பிசினஸை தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த 2 படத்தை தாண்டி அடுத்த படம் செய்யோன்ல வந்து கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் செய்யோனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில வந்து கோ 15 வருஷத்தை கடந்திருக்கு. கேவி ஆனந்த் அவர்களோட இயக்கத்துல கோ அப்படிங்கிற படம் ஜீவா அவர்களோட நடிப்புல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. இந்த படம் 2011லயே தமிழ்நாட்டுல 30,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 11 கோடி, கர்நாடகால 1,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 3,20,00,000, உலகம் முழுக்க 47 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 14 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 25 கோடி கிட்ட. வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இப்ப தலைவர் தம்பி தலைமையில் தான் ஜீவா அவர்களுக்கு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.